காதுகளுக்கு தெல்ல தெளிவாக வழங்கக்கூடிய அளவுக்கு பழைய புதிய பாட்டுகளை போட்டு நம்மளை எல்லாம் மயிலுக்கு வந்திருக்கிறார்கள் பிரியா ரேடியோஸ் இருப்பிடம் முடக்குடி. அதற்கு மறுபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. அது நம்ம ஒரு பகுதியை பற்றி தெரியாதா? நம்ம கலைஞர்கள் வந்துட்டானே ஒரு மதிப்பு தனியா. அந்த மாதிரி நமது விழா கமிட்டி சார்பாக அருமையான ஏற்பாடு. அதற்கு மறுபடியாக இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்புக்குரிய மகன் குடக்குடியை சார்ந்த MP.N. ஆடிய ராஜா என்ற செல்வம் அவர்கள் இந்த தினத்தில் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். அதற்கு மறுத்தபடியாக இத்தனை பேரும் சொல்லிவிட்டானே. ஆமா, இதன் பேரு வாட்டு. வாட்டவா? வாட்டுல என்ன அர்த்தம்? இங்கிலீஷ். இந்த சுற்று வட்டாரத்திலேயே நகைச்சுவை பேரரசு என்று பேரும் புகழப்பட்டு சீரும் சிறப்பட்டு வெற்றி முரசு கொட்டி வந்த மறைந்த மாமதை குரத்தி மகன் என்ற திரைப்படத்தில் நடித்து பேரும் புகழும் பெற்ற மதுரை நகைச்சுவை சக்கரவர்த்தி NS தங்கவேல் அவருடைய குமாரன் NST கார்த்திக். அது நான் தான். நாங்க பப்புனு காமிக்கு வண்டிக்கார முத்தையா நொட்டு லொசுக்கு சப்பு சவறு சந்து போட்டு அடைக்கிறது இயப்பு தலைக்கு பேர் செப்பலம் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிப்பேன். கடமாண்ட இறக்கி வச்சு நடிப்பேன். ரொம்ப தாங்க முடியாது. அப்படி பாரு, பூரா மலர்ந்த முகத்தோட மல்லிகை பூவா இருக்காங்க. அப்படி 1:30 மணி வாக்கில் வாழை பூ அம்மனு சூம்பு தலைகாலினாலும் பரவாயில்லன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை தூக்கி தலைக்கு போட்டு கால் மாடு வளர்ப்படாது எல்லாம் ஒட்டு விட்டு உட்காருங்க. அப்பத்தான் சூடு ஏறு. சூடு ஏற ஏறத்தான் விடுகி வரை நாடகம் முடியும் வரை அமைதியா இருந்து பார்ப்பீங்க. ஆகையினாலே எல்லாரும் அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு நல்லாசைகளை வழங்கும்படி மிக தாழ்வுகளை கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சியை துவங்குகிறோம். கண்ணாடை நாடகத்தை பார்த்திடுங்க, நாடகத்தை பார்த்திடுங்க, காதாடை பாட்டுகளை கேட்டிடுங்க, பாட்டுகளை கேட்டிடுங்க, கண்ணாடை நாடகத்தை பார்த்திடுங்க, காதாடை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடை நாடகத்தை பார்த்திடுங்க. என்ன சொல்றீங்க? என்ன பின்னால போகாதீங்கன்னா நாங்க எதை நாங்கல்லப்பா, நீங்க தானே சொல்றீங்க. நான் சொல்றது வந்து மொட்டைக்கு பின்னால அப்பீடியா அப்பீடியா சிப்பி பீடி மொட்டைக்கு பின்னால போகாதீங்க. என்ன வரமாட்டேங்குது? அப்பவே உம்படியா போகுது. இது போல சிட்டி அடிக்காதீங்க,
அவனுக்கு நீளமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தா தெரியாது. ஆறு உயரத்தை
செலவா நம்மள போதி பண்ணி விட்டுருவா. ஆமா மாமா என்ன அப்படி சொல்றீங்க? அப்படியாடா? நீ சூழக்கேத்தா உள்ள கட்டி மாட்டிக்கிட்டு இருந்திருக்க. என்னது என்ன பண்றீங்க? அண்ணே நீராது எனக்கு கொஞ்சம் கம்மியா கொடு. பாத்தாரா எங்க அண்ணே பாத்தாரா அண்ணே பாத்தியார் ஏன் எனக்கு அண்ணே அண்ணன்னா அண்ணனா அண்ணா எப்பொழுது அப்படியா? அப்படி போதா? எங்க இருக்கு அந்த அக்கா? இன்னைக்கு உனக்கு அடி கஞ்சிலாம் வாங்கிட்டு போயிடுறேன் பாரு. அப்புறம் என்ன இருக்கா? அக்கா அக்காவா? ஆமா அக்கா மச்சேன் அக்கா மாமா மாமா மையன். அப்புறம் வயசு இருக்காரு எப்படி இருக்கீங்க? ஏன் முறைச்ச பையனுக்கு கடன் கடன் தரணுமா? ஏன் நல்லா இல்லையா? பிடிக்கலையா? ஏப்பா என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? கட்டாதீங்க. அவர் நல்லா தவறு கிடைக்கலையா? அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? சிரிங்க 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 சிரிச்சாதான் எனக்கு தெரியும். மாமா என்ன வா தூக்கி இருக்கீங்க? ஏன் மாமா மீசக்கார மாமா உங்களுக்கு ராஜ பாப்பா இருக்கட்டும். நான் டான்ஸ் நீங்க ராஜ போட்டு நான் டான்ஸ் மாமா சரியா பிடிங்க. ஏமா இவ்வளவு பெரிய திருவிழாவுல ஏற்பட்ட தொகையை செலவழிச்சு பண்றாங்க. அதுல போய் எதை பிடிக்க சொல்றீங்க? சுதிய சுதிய அப்படி சொல்லுங்கத்தா. சாமி உன் சாமான அதுவே அமைக்கிட்டு எந்திரிக்காது. ஆமா எந்திரிச்சே வச்சுக்கா உள்ள ஓடி போயிடு. நீ போட்டு நீ நசிக்கிட்டு இருப்ப. என்னால முடியாது. ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படியே பிறகு என்ன செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? நம்ம ஊர் சொந்த ஊரு. ஏன் மாமா அதான என்ன சொல்லல? எப்படி என்னமா எடுத்து போடுமா வெளியே? ஒண்ணு ஒண்ணு அரை கிலோ ஆக மொத்தம் 2 அக்கா
நடிக்கும் பூனா அவர்களுக்கு உலகுடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். இவருங்க மேடையில் தாள கலைஞராக வாசிக்கும் அவர்களுக்கு அவசரப்படாத ராணிவேலு மகன் அழகன் அவர்கள் இந்த 50 ரூபாயை அன்பளிப்பு அளிக்கிறாங்க. செல்வத்தை பாராட்டி தலா ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கிய அழகன் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி, அவர்கள் குடும்பத்தாரின் நன்றி. என் மாமா அவர்களுக்கு நன்றி, நன்றி இறந்த வணக்கம். மாமா சொல்லிட்டாரு பைசா பிடிக்காது ஐயா போட்டு சுத்தப்படாது. உனக்காண்டு ஒரு ஆள் இருக்குல்ல, கூப்பிட்டு போடுங்க. காண்டியேட்டுக்கார இதுக்குனே மாமா போட வேணாமா? நெடுமான நடக்குமா அப்படியே? ஆமா, எங்க எடி முடங்குது மூடு வருதா? சொல்றியா மாமா? சொல்றியா? அதே அப்பா நான் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ எல்லாம் பண்ணி வச்சுக்க. போஸ்ட் மட்டும் போயிட்டு வந்து வா 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 மாமா, வா மாமா, சீக்கிரம் வா மாமா. போட்டு விடுறா, ஒரு போட்டு போடுறா.
சின்ன வீடா வரட்டுமா இது பெரிய வீடா வரட்டுமா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா வீடு பிடிக்குமா பெரிய வீடு பிடிக்குமா வீடு வளர்த்து பெரிய வீடு வளர்த்து பிடிக்காது என்ன தம்பி கிட்ட அட்டை என்னங்க அணியா ஊர்ல ஒரு ஆப்பளை வர முடியுதா? எதுல போகுது? லாரியா இருப்பா கீரியா இருப்பா நீ ஒரு பையன் இடிச்சா எப்படி வச்சிருந்த டயர்ல போட்டுக்கணும் ஒரு தோரையும் காணாமே நீ எதையும் பார்க்க வேணாம் அந்த கூட கூட்டம் நான் பாக்குறேன் என்னமோ நடக்குது ஆமா யாரு உங்களுக்கு தெரியலையா எப்படி இருந்துச்சு? கள்ளக்கவலை இல்லாத உடம்பு ஏன் செல்வமாமா நீ ஒரு வத்தர தத்தர கூட்டம் என்ன சொல்லுவாங்க ஊருக்காரங்க என்னென்ன கைக்கு பத்தாமா காலுக்கு பத்தாமா கொப்பும் இல்ல கொலையும் இல்ல என்ன கூட்டம் வந்திருக்கடா பங்காளி மச்சான் ஏன்னா மகனே அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல நல்ல குண்டாடியா குமுக்குன்னு ஒரு பொம்பளைய கூட்டம் வந்த என்ன கும்பல் பேபி மாதிரி ஒரு பொம்பளையா எதுல இப்படி இருக்கணுவ கொடுக்கலாரு இருக்கா இருக்கா இந்த சங்கத்திலே யாருமே இருக்காது இல்ல இல்ல முன்னாடி இருந்தா பின்னாடி அப்படியா ஏ சாமி என்ன ஆத்தால நோட்டு பஸ் இருக்கு அப்படி நரோட்ட விட்டுக்காங்களே யாரு யாரு பியூட்டிஃபுல் நெல்பிடுடா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னா என்ன அப்படினா ஒண்ணே முக்கா ஃபுல் ஏன் ஒரு பூ கிடையாதா ஒன்றரை கடுத்து ஒண்ணே முக்கா அப்படியா ரொம்ப ஓவரா பேசுறே நீ யார் பண்றீங்க வந்து ஒரு பொம்பளை போய் நங்குன்னு முடிச்சு இதுல இடிச்சுட்டு என்ன அவனை கொடுப்பு நங்கல் முடிச்சேன் சங்கல் இடிச்சே சங்கு இருக்கு இடிக்கிறேன் உனக்கு இருக்கா சங்கு இருக்குல்ல எனக்கு பாக்குறியா பாத்துட்டேன்மா எப்பயா பத்தாமா பாக்குறா பயப்படுவேன் என்ன அப்படி உப்புசமா அது பேர் என்ன பாகுபட்சி மாதிரி இருக்கும் தெரியுமா பாகுபட்சி கேள்விப்பட்டிருக்கியா பாகுபட்சியே உங்களுக்கு தெரியுமா பாகுபட்சி குண்டு கும்பிடுங்க அப்படி இருக்கு சங்கு பாத்துறாத தெரியுது தெரியுது நீ அடிச்ச நீ போட்ட ரோடா உங்க அப்பா போட்ட ரோடா இல்ல உங்க மாமா போட்ட ரோடா நான் ஆடி உடக்குடியில எங்க மாமே மச்சன் சித்தப்பை பெரியப்பா எல்லாம் சேர்ந்து எனக்காக போட்ட ரோடு சொந்தக்காரமா எனக்கு தான் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அதனாலதான் சொல்றேன் உனக்கு தனியா 6 மாசம் தனியா மேல போட்டாரு இப்படி நடு ரோட்ல ஆடுறது எதுக்கு பஸ்ஸுக்கார வருது அவன் மாதிரி கேளுவேன் ஏறிட்டு போறேன் ஒரு லாரிக்கார வருது அவன் மாதிரி கேளுவேன் ஏறிட்டு போறேன் டிராக்டர் பஸ்ஸுக்கு டிராக்டர் அது ஏறுதுல என்ன கதையாங்க என்ன டயரோட டயரை ஒட்டிக்கிடுவேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் நானும் போஸ்ட் போஸ்டே போயிட்டு வருவேன் டிராக்டர் வந்து ஏறிடுமா லாரி வந்து ஏறிடுமா பஸ் வந்து ஏறிடுமா ஏறி என்னையா பண்ண போகுது ஒரு தடவை ஏறு அதெல்லாம் தாங்கிடுவியா முகையாங்கிட்டு நானும் ஜேசிபி போயிட்டு வந்துடுறேன் நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை உலகத்துக்கு மேல வீச முளைச்சிருக்கோம் கீழே வீச முளைச்சிருக்கோம் அதிசயம்டா ஆமா என்ன நினைக்கிற என்ன நினைக்கிற சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அதுல கொத்த போடுவானே இதுல கொத்த போடுவானே நான் என்ன அரிசி அஞ்சாரு ஏன்னா அடி போட்ட வச்சிருக்க வந்து கொத்திட்டு போ இலவசமா பரம்பிக்க ரெட்டாரு வாரியா சண்டை ரெட்டாரு வாரியா வரக்காசு நடக்கத்தா முடியும் வரக்காசு ஒன்னாவது முன்னேறி முடிய சும்மா செவையோட புடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதானே மானகட்டு மன்னாரி மானகடி போட்டு மானகட்டு மன்னாரி
வந்துருச்சு யார் அறிக்கையிலேயே நாய் கட்டக்க ஞாயிற்றுக்கிழமை வெளியில் அடிச்சான் கூட கூட ஏறி கோடி பிடிக்க தெரியாத கையூட்ட ஏறி வாரத்துக்கு போக ஆசைப்பட்டான அந்த கல்யாணம் இருக்கு கல்லி வரவழைக்கு போனானா கொத்தோடைய ஏறிச்சு பழனியில இரடி இருக்கிற பழைய மொழி தட்டை நீ இரடி வாங்க காசு இல்லாம ஏன் இருக்கிற ஒழுங்கு நீ இரடி வாங்க காசு இல்லாம ஏன் இருக்கிற ஒழுங்கு அடி மரமுடுங்கி மட்ட முடுங்கி மண்ணடைக்கிற வீரங்கி அடி முடுங்கி கட்ட முடுங்கி பயிரடைக்கிற வீரங்கி மசுர புடுங்க விக்கெட்டி பஞ்சத்துல விக்கெட்டு போராட்டத்து வச்சில அதான் சொல்லி நானு நீ ரொம்ப ஓவரா பேசுற எனக்கு பிடிக்காது எனக்கு இங்க ஒரு பேசுறேன் பிடிக்காது நானும் பொறுமையா இருந்து பொறுமையா போயிட்டேன் இங்க பொறுமையின் பொக்கிஷம் நாங்கதான் யார் எப்படி பொறுமை என்னையா பொறுமையா இருக்கிறோம் அதுக்காக நீ வந்து தொட்டார் அவங்க சொல்லியா முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை தொடரா சும்மா இருக்க மாட்டேன் முழுசா பார்த்தா செத்து போயிருவேன் அப்படி ஏனலாமா பயந்துல ஓடுறேன் நான் பயந்துட்டேன் எந்திரிச்சத வந்து நான் பயந்துட்டேன் என்னைய பார்த்தா அப்ப சொர்ண கட்டாளா நீங்க பொறுமையின் பொக்கிஷம் நாங்கதாயா ஆக்குறதுனாங்க அடிக்கிறதுனாங்க உண்டாக்குறதுனாங்க நாங்க நினைச்சோம் வச்சுக்க எதையும் செய்வோம் நாங்க பார்த்தா உங்களை ஆம்பளை ஆகுறோம் நாங்க பார்த்தா உங்களை ஒரு மனுஷன் ஆகுறோம் நாங்க பார்த்தா 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய கொடுத்து உடைய ஊர் வளர்க்குறாங்க இந்த பராமரி டே கார்த்தி டே நீ ஆம்பளை சிக்க விட 10 மாசம் ஒரு பிள்ளைய பத்தா அதே பல வருஷம் பிள்ளை பத்தாருன்னு வச்சுக்க நானு இந்த பராமரி முட்டிக்கால முழங்கால மூளை சுத்த வய ஒரு புள்ள பக்கம் வக்கத்த வய அப்படின்னு அவனை பேசுவாங்க தெரியுமா அப்படியே ஒரு ஆம்பளை ஆக்குறது யாரு நீ வாட்டில எனக்கு 2 நிமிஷம் வேலை போயிட்டு அப்ப 10 மாசம் சுமந்து புள்ள பக்கிறது பொறுமன்ற ஆமா வாஸ்தவத்தை ஒத்துக்கிறேன் அந்த 10 மாசம் நீங்க சுமந்து பக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எத்தனை மாசம் பாடுபட்டு இருப்போம் என்ன பாடுபட்டு எத்தனை திண்ணல படுத்து தூக்கி இருப்போம் எதுக்கு கால தொட்டு போட்டுருப்போம் தாத்தா ஒரு தடவை எப்படி பொறுமையா இருந்திருப்போம் ஆமா அதுக்காக சோறாக்கி போடுறோம் துணிமணி துவச்சு போடுறோம் நீங்க கூப்பிட போறோம் தொங்காசு போட வர்றோம் என்ன மாமாமா தொங்காசுல சாதாரணமா ஆளு காசு இருக்கு பாரு ஆளுக்கால காசு எடுத்து தொங்காசு போடுறது இங்க வரையா நீ சொல்ற அந்த 2 நிமிஷம் வேலை என்ன அதே ஒரு நாளைக்கு நாங்க ஒரு ஆர்வ கோளாறுல என்ன தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு சிவரான் ஜாக்கெட் போட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சு உட்காந்துருப்போம் இன்னைக்கு வருவாரு நம்ம வீட்டுக்காரு எப்படியாவது நடந்துடும் இன்னைக்கு நடந்தே தீரும் அப்படி நான் நினைச்ச ஆவலா இருப்பேன் நீ சொல்லுவ வந்து மேலே எங்களையும் பார்த்துட்டு நல்லா கறி கஞ்சி அடிச்சுட்டு படு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற அப்ப நாங்க என்ன பண்ணுவேன் நான் ஆசமத்து போனவன் எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றேன் முடியல உனக்கு முடியல என்னடா நான் பாக்குற வேலைய அப்படி நான் சொல்லி போவேன் ஏன்னா அவைகளமான கிடையாது அவங்க கூட வர்ற எப்ப ஈத்திரப்பாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் கொண்டாட போடலையா என்ன அடிக்கிறது உள்ள போயிட்டே வருது யாரு நான் உள்ள போல ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவான்னு பார்த்தேன் ஒரு டீ அவன் கொடுத்தானா இந்த அடி அப்படின்னு ஆமாடா இந்த அடின்னு கொடுத்தானா ஆமாடா வடைய காணா சரியா மக்களை குசிப்படுத்துற மாதிரி ஆட்டமாடி பாட்டு பாடுவோம் பாடுவோம் யோ நீ ஆட்டம் ஆடு நான் பாட்டு பாடுறேன் நீ பாடு நான் ஆடி என் பாடிய காட்டுறேன் ஆட்டமா ஆடி நீ பாடி சித்தார கத்துக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி ஒரு வந்தாரா
வச்சிருக்கியா? கோஸ்டா போறீங்களா? இல்ல இல்ல காயப்படுத்து. ஏய் செக் ஆயிரியா? பாடி வாங்கி தரியா? சைஸ் சொல்றேன். அப்புறம் இல்ல சுத்தி சுத்தி தினமும் மகவே வாங்கி போட்டுட்டு ஒண்ணு போய் என்ன அப்படி யாரு இல்ல உனக்கா 100 ஏக்கர் இடத்த வாங்கி போட்டு ஒண்ணும் இல்லையா பத்தியா? அப்படி சொல்லு. அப்படி போட அருவாத. அப்புறம் அந்த பாதி எறிங்க என் பேர்ல அடிநடுக்கு எனக்கு வேணும். அடிநடுக்கு சுருங்கி போய் கிடக்கு போ சூப்பி போய் கிடக்கு எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். சரி கல்யாணம் கிளியர் ஆயிருக்கா? கல்யாணம் தான் தொங்கி இருக்குதா பார்த்தேன். இன்னும் தொங்கவே இல்லை. கிண்ணன்னு இருக்கு. தின்னுட்டு இருக்கா? அப்ப கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகிருக்காரு. உனக்கு தெரிஞ்சுக்கையா காட்டினா வச்சுக்க அதுக்கு மரியாதை இல்லை. ஒரு சரியா காட்டிட்டோம் வச்சுக்க இவ்வளவுதானா என்ன இங்கதான் இங்க இருக்கிறத உள்ள இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மூடி பறிச்சு வச்சுக்க என்னதான் இருக்கு என்னதான் இருக்கு என்னதான் இருக்குன்னு எட்டி பார்ப்போம். என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே காட்டிட்டேனா என்ன இருக்கு அதை புள்ளதான் காட்டிருச்சப்பா. உண்மைதாமா. நீ படுத்துட்டு காட்ட போனா இலை மரவு காய் மரவா காட்டணும். அப்படியா? ஆமா. இப்ப நான் மூடி இருக்கிற என்ன சொல்ற திறந்து காட்டு கொஞ்சம் திறந்து காட்டு அப்படி. அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் வருது நம்ம கொஞ்சம் திறந்து காட்டுவோம் வேணும். அப்ப நீ துடிக்கிற ஆனா இங்க ஒண்ணும் இல்ல. அந்த துடுப்பு வேணுமா? உன்னை லவ் பண்ண போறேன் நான். என்ன லவ் பண்ண தெரியாதா? என்னமா அதோட லவ் கடை தொந்த வச்சு எங்க அப்பா காப்பா. ஆமா அப்படியா? லவ் அவர் லவ் நம்ம லவ் புது லவ் பண்ணுவோமா? பண்ணுவோம். Oh
கருவாட்டு எறும்பு. ஏதோ புஷ்பு இட்லி மாதிரி இருக்கே, என்ன போய் கருவாட்டு எறும்புன்ற? மானே மேனே நக்கிக்கடி. மானே நக்கிக்கடியா? ஏய், கட்டிப்புடிமா? உனக்கு காதுல வச்சு எனக்கு காதுல வராதா? வந்துருச்சு. ஏய், பாப்பா. எருக்கஞ்செடி இறங்கிருக்கு பிடிச்சைய மாமா, எருக்கஞ்செடி இறங்கிருக்கு பிடிச்சைய மாமா, எருக்கஞ்செடிய பழம் பிடிச்சைய மாமா, காலையில போய் பண்ணாமா, ஆரோக்கிய பண்ணாரா, ஏனோ எம்மனடா எனக்கு நின்னா பிடிக்குது. எருக்கஞ்செடி இறங்கிருக்கு பிடிச்சைய மாமா, எருக்கஞ்செடிய பழம் பிடிச்சைய மாமா. நம்ம லவ் பண்ணி பண்ணிட்டோம். முறைப்படி கல்யாணம் பண்ணணும். ஓ இத காமி. எதை காமிக்க? அட்ரஸ். அட்ரஸா? Yes. ஆ? இதோ வாங்க. மாமா, வீட்டு அட்ரஸ். என்ன எதுக்கு இடத்துல அவளையே கூப்பிடுற? அவர்தான் மாமா. அப்படி எதுக்கு மாமா? ஏய், யார் மாமா? சகல. சொல்லு உள்ள போய். ஏண்டா சகல இங்க நடந்துக்கு இருக்கிற ரகல. இரண்டு தினங்களாக யூடியூப் எடுக்கும் அருமை அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து கிராமத்து மரியாதையை வாங்கி செல்லும்படி அழைக்கப்படுகிறோம். தாள கலைஞர் செல்வம் அவர்களுக்கு முடிவெளி ஆபரேட்டர் பாலசுப்ரமணியன் போதுமன் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். தயவு செய்து நன்றாக குருவாழ்க குருவே துணை அரியேன் அத்தரம் யான் வருவேன் வண்ண மதியர் ஓடைய மகிழை சென்னல் விளைந்து செழிப்பாய் உயர்ந்த இந்த பகுதி மக்கள் வான்மலை பொழிந்து விவசாயம் செழித்து எல்லோரும் ஒற்றுமையோடு உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்துடன் வாழ செய்ய இறைவா என்று கேட்டு எங்களால் பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய குளக்குடி கிராமத்தார்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளரான செல்வம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாளர் அனைவருக்கும் என சார்பாகவும் நான் சாதிக்கக்கூடிய இசை குடும்பத்தினர் கலை குடும்பத்தின் சார்பாகவும் ஓடாத்துறை சேர்ந்த ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் சார்பாகவும் நல்ல ஒரு வாழ்த்துறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவரங்க மேடையில் முதலகுளத்தைச் சேர்ந்த கோபால் வாத்தியார் மகன் வீராசாமி ஆசிரியர் அவர்கள் நடத்தப்பட்ட இந்த மேடையில் தெய்வேந்திர சபை அமைத்து சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகம் வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. தாய்மார்களும் பெரியோர்களும் கலையாமல் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். நன்றி. Bye.
தேவர்கள் 44 ரிஷிகள் கிண்ணறர் கிம்புடர் ஆட்டத்துக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வீங்கள் சபையிலே தலைவனாக சூழலித்திருக்கிறேன். தெய்வத்தன் தமை தவம் செல்வம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களும் இந்த சபையிலே நிலைத்திருக்கிறது. இந்த தெய்வேந்திரன் பதவி வசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 100 அசுவமேதை யாகத்தை பெற்ற பின்னால் பதவியை வசிக்க முடியும். பூலோகத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ. அதே போல தேவலோகத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சபை கூடக்கூடிய நாள் என்று அனைத்து போர்களும் ஒரே வந்திருப்பார்கள். நமது சபை சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். அப்படி இருந்தாலும் வேலனுக்கு மூத்தவன் விக்கிரமேக பெருமான் சித்தி விநாயகன் முத்து விநாயகன் அந்த செல்வ கணவனை நேர்த்து சபையை ஆரம்பிப்போம். செல்வ கணபதியே எங்கள் போல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் போல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் போல சித்தி விநாயகனே, சிவபுர தவ கொழுந்தே சிவபுர தவ கொழுந்தே என்னை எங்கள் பிரியுடன் நாமவத்தே, செல்வ கணபதியே எங்கள் போல சித்தி விநாயகனே.
காந்தவனே கணபதியே எங்கள் மூல சித்தி விநாயகனே சிவமுல தவ கொழுந்த சிவமுல தவ கொழுந்த என்னை எங்கே சீருடனே கணபதியே எங்கள் மூல சித்தி விநாயகனே எப்படி இருக்க நலமாக இருக்கிறேன். எல்லாம் முன்னோர்கள் செய்த ஒரு திருவிளையாட்டில் கண்டு நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரும் வந்து விட்டார்களா? 33 தேவர்கள் வந்து விட்டார்களா? 44 ரிஷிமார்கள் அதை பார்த்திருக்கிறா. அக்கினி மகன் வருகிறார். இதோ பார்த்திருக்கிறா. சூரிய மகன் வருகிறார். வரும்போது பார்த்தேன் வந்து கொண்டிருந்தார். வந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. நமது குல குருமையாக பசுக்க வந்து விட்டாரா? ஏனென்றா இந்த இடத்துக்கு தலைவர் என்றால் அவர்தான் முன்கூட்டியே வர வேண்டும். பிறகு விஸ்வாமித்திர மகரிஷி வர வேண்டும். அழைத்து வாருங்கள். பார்த்தீர்களா? 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே சித்திரசேனனே? சித்திரசேனா சித்திரத்தில் வரையப்பட்ட செந்தாமரை காட்சி அளிக்கின்றார். நீ வாழ்க, இந்த நிலம் வாழ்க, இந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழ்க. எங்கே குருதேவா வணக்கம். அமரேந்திரா 1000 கண்கள் என்று பெயர் பெற்று காஜூர் மகிழ்ச்சியோட உற்பத்தியாகி காமதேனு கற்பக வர்ச்சகம் அமத சூரன் என்ற வரப்பிரசாதத்தை பெற்றவர்கள். அது மாத்திரமா 100 அசுவை மேலே யாகம் முடித்தவர்தான் இந்த அமர உலகத்திலே அமரேந்தர் பட்டத்துக்குரியவன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளத்தம்மை, ஆடவள்ளி தேவர்கள் ஆடப்பட்டு இழிவடி படித்து காண்டிகளுக்கு வெள்ளை எடுத்து
வஜனம் என்னும் ஆயுதம் தொடுத்து வெளியிட்ட மார்பை அகர்த்த இடத்தில் இந்திராணியிடம் ஒளிந்திருக்கும் அமரேந்திரா சர்வமங்கலம் புரியவா பொழுது சிஷியர் அமைய வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாங்கள் சாதாரணப்பட்டவர் அல்ல. 31 தேவர்களுக்கும் தாங்களே குருநாதர். நீங்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல வாக்கியத்தை எதிர்த்து உரைத்தால் அதே வேத மந்திரமாகும். வணங்குகிறேன். யார் யார்? சிவபக்தன் அனிதினம் சிவமே சிவமே என்று சிவபுரவனை பேசிப்பேன். அப்படி இருக்க நேரத்திலே மன்னாய் பொதும்போடு என்ன அண்டமணி மறைநான்கு அறிமணிய நெல் மதிய நீ இரவே நீ போதிக்க வந்த குருவே நீ பூவானங்கள் மட்டுமனே என்னுயிர் சிவகோடி எங்க போனே என் குறை பேர் ஈசனே சிவகாமி நேசனே என்னை இன்று தில்லைவாழ் நடராஜனே அண்ணா மலையாளையும் ஆரிய தியாகரையும் கண்ணங்காலத்தினூதாரையும் தன்னான சித்தம் புலவும் நினைத்து வாய் என்று சொல்லக்கூடிய சிவபக்தன் நான் விஸ்வாமித்திர மகர்ஷின் என் போன்ற நல்லவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இருப்பினும் இன்றைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெய்வேந்தர்கள் கொடுப்பது பழக்கம் என்று கூறுகிறார்கள். எனக்கு வந்திருக்கிறேன். சபை அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதை வரவேற்பதற்கு ஆளத்தாகவே வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். வணக்கம் சுவாமி. வணக்கம். தெரியுமா உங்களுக்கு ஆட தெரியுமா? இயல் இசை நாடகம். ஆமா. இந்த நாடகத்துல நீ காவலன், சித்திரசேனன். நீ பாட்டு பாடுறிய, ஒரு பாட சொன்னாங்களா? உங்களை பெருமைப்படுத்தி பாருங்க. இல்ல பாட சொன்னாங்களா? நீங்க சொல்லல. நீங்க என்னை பெருமைப்படுத்துறது நீ ஆள் கிடையாது. நான் யாரு? நான் எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்ட? தமத்தில் சிறந்தவன். ஆமா ஆமா. செவத்துல என்ன தமத்தில் சிறந்தவன்? செவர் என்றால் வேற. ஆனால் நீ பாட்டியே மிகப்பெரிய தவறு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆண்டு சாமி யாரா சபைக்கு வந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷம்? சந்தோஷம் எப்படி இருக்கணும்? சாமி எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? மனசுல ஆதங்கத்துல சந்தோஷம் முகத்தை பார்த்து சந்தோஷம். உங்க முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நீ பாடக்கூடியவன். இருந்தாலும் சபைக்கு அழகாக இருக்குது. ஆமா. இங்க யார் இருக்கிறார்கள்? இங்க வந்து நம்ம தெய்வந்தரன் இருக்காரு. தெய்வத்தில் வந்திருக்காரு. ஆமா. அவரை பார்க்க வேண்டும் அல்லவா? மகரிஷி தேவேந்தர் மங்களம் உண்டாகட்டும். என்னவன் இனியவன் என்று இனமுறை தெரியாத மன்னவன் இவன்தான் என்று மாமணி மகனை சுற்றி தன்னுடன் கூட்டிட்டு வந்து தருமனின் பழக்கி எடுத்த மன்னவன் செய்த நன்றியை மறப்பேனோ என்று சொல்லக்கூடிய நன்றி உள்ள அமரேந்திரா. நாங்க சாதாரணப்பட்டவரா? எப்பேற்பட்டவர்கள்? அஷ்டமாசத்துக்கு அனைத்து கற்றவர்கள். ஆனா வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக சந்தோஷம். ஆனா மகரிஷியே தாங்கள் சிறப்பு பெற்றவர்கள். இந்த உலகத்திலேயே ஒரு ராஜனாக வாழ்ந்து அரசனெல்லாம் துறந்து விட்டு தவ கோலத்திலே வந்து பிரம்மரிஷி ராசரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் என்றால் தாங்கள் தான். பெருமைக்கு உரியவர் தாங்களே. அப்படி இருந்தாலும் தேவேந்திரன் சபைக்கு தாங்கள் வந்தவுடன் யார் உங்களை வரவேற்றார்? வரவேற்றது சித்திரசேனன் வரவேற்றார். அவர் பொறுப்பென்ன? வந்தாரை வரவேற்பது அவருடைய கடமை. அற்புதமாக
வர வேண்டுமே வர வேண்டும், மகாரிஷியே வர வேண்டும் என்று புகழோடு உங்களை பாடிவிட்டார். புகழோடு பாடி கொண்டது எனக்கு தேவையில்லை. கையெழுத்து வணங்க வேண்டும். வணக்கத்தில் அதாவது கத்தலாம் கத்தலாம், காணாமல் கத்தலாம், கத்தவன் முன்பு போடாமல் கத்த வேண்டும் என்பது கிணங்க அவன் சிறப்பாக பாடினான், வரவேற்றான். எனக்கு தேவையில்லை. அப்படி இருந்தால் சிறப்பு எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை என்றால் நீங்கள் போற்றக்கூடியவன் யார் தெரியுமா? எனது குருநாதர் வசிஷ்டரை பாருங்கள். இனி குருநாதர் விஸ்வாமித்திர முனிவரே, நலமாக இருக்கின்றீர்களா? தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நலமாகத்தானே இருக்கிறேன். நலத்தை பற்றி ஏன் கேட்டேன் அல்லவா? 12 வருடத்துக்கு ஒரு முறை சபை கூடுவது வழக்கம். உண்மை. அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இருவரும் சந்திக்கிறோம். நலத்தை பற்றி கேட்டு நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன். தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றேன். இருக்கணும், இருக்க வேண்டும். குருநாதர்களால் சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. கற்றுக் கொடுக்க குருநாதர்களால் சாதாரண எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க. குருதேவா, இங்கு சபை கலகலப்பில்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சபை இவ்வளவு சோர்வாக இருக்க காரணம் என்ன? எனக்கு அதே போட்டும் மரம் பண்புல நாடகம் நாட்டுக்கு நல்ல பயம் தரும் என்பார்கள். சபை அலங்கரிப்பது என்றால் பாட்டு வேண்டும், இல்லாவிட்டால் மரணம் வேண்டும், இல்லாவிட்டால் நடனம் வேண்டும். நாட்டுக்கு சிந்தேசனா இங்கே இங்கு யாருடைய நடனம்? இன்னைக்கு ஊர்வசி நடனம். அப்படியா மகரிஷியே? எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவருக்கு பிடித்ததை நான் சொல்கிறேன், மேனதாதான் பிடிக்கும். அம்மா விட்டுருவா. அழைத்து வா. ஆடுகின்றான் அடி தில்லையிலே, ஆடுகின்றான் அடி தில்லையிலே, அன்னை பாடவன் தேவன் என்னிலே என்னும் பாட குருவம் பாட திருக்கடி வீடோடு கங்கையும் பாட ஆடுகின்றான் அடி தில்லையிலே. உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார், உலகத்தும் மாபெரும் வேலையிட்டார், உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார். அனைத்திலும் பரம்பெரி மொழிகளிலே, அனைத்திலும் பரம்பெரி மொழிகளிலே அந்த அப்பனர்கள் ஆடுகின்றார், ஆடுகின்றார் அடி தில்லையிலே. தத்தையும் தாய் போல் அவன் இருப்பான், ஒரு தத்தையும் தாயும் அவனில்லை, தத்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தத்தையும் தாயும் அவனில்லை. அண்ணால் உலகிலே எழுந்தால் வரையில், அண்ணால் உலகிலே எழுந்தால் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை, ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகிறான் அடி தில்லையிலே, அதை பாடவன் தேவன் எல்லையிலே.
இப்படிப்பட்ட ஆட்டத்தை நாம் பார்த்ததே கிடையாது. இவர் ஆட்டத்துல எத்தனை பேர் நாட்டம் கொண்டான் நாட்டத்தை பார்த்தவர்கள். இருப்பினும் கட்டழகு, பொட்டழகு, பொன்னழகு, பேரழகும், பொட்டுவது பொன்மகன் சாதாரண. ஆனா இப்ப நடனத்தை பார்த்த உடனே நான் மயங்கி விட்டேன். நான் மயங்கினேன். வேணாம், ரொம்ப புகழ